MSK. நாங்கள் வந்து எம்எஸ்கே ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு நடந்ததுலேருந்து நாங்கள் வந்து இந்த என்னோட கேரக்டர் மாறி போச்சுன்னு சொல்லி கடைசி ஃபீட்பேக் கொடுத்தோம். பிஃபோர் எம்எஸ்கே, ஆஃப்டர் எம்எஸ்கே அந்த அந்த டீச்சர் அழுவாங்க, எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியுது, எனக்கு இப்பவே அது தெரியுது. அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கு அளவுக்கு ஒரு மாதிரி என்ன ஒரு இது சாதாரண விஷயம். இந்த வயசு பொண்ணு அழுது கேட்குது, அந்த டீச்சர் அளவோ எல்லாம். அப்போ இறைவன் வந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கு அட்வைஸ் பண்ணல, அது என்ன பண்ணிச்சுன்னு தெரியாது, நமக்கு தெரியுமா? அந்த பொண்ணு ரியலா ஃபீல் பண்ணி சொல்லுது. MSK Life Clinic Foundation வந்து இறைவன் வந்து ஏதோ ஒரு இது, அவங்க எந்த காலத்துக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதை கண்டுபிடிச்சா ஐயா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 4 பேரை வச்சு இவங்க என்ன எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்க, பட் கண்டுபிடிக்க முடியல. அது இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு தனி இது. அவங்கள உணர வச்சு வெளியே கொண்டு வந்து ஒரு இது பண்றது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. எப்படின்னா வந்து 5 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் ஒரு பேட்ச், அதுக்கு மேலே வந்து வாலிபர்களுக்கு ஒரு பேட்ச். அந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சியில் வந்து போயிருக்கோம். இதில் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அப்போ வந்து ஐயா வந்து நீங்கள் வர வைங்க கூட வச்சு. அப்போ நாங்கள் 2 பேர் தான் போவோம். சில விஷயத்துக்கு போகும்போது நாங்கள் 2 பேர் தான் போவோம், பேசணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் இவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட வந்து, நான் முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் தான் வருவேன். முதல் நாள் மொத்தம் 7 நாள் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். 7 நாள் தான் ப்ரோக்ராம். அந்த 7 நாள் ப்ரோக்ராம் முதல் நாள் வருவேன், அதே நேரத்தில் கடைசி நாள் தான் வருவேன், மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், முதல் நாள் நாங்கள் போனோம். போய் என்ன பண்ணோம், அப்போ எல்லாத்தையும் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க. முடிஞ்சிடுச்சு, அது ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா வந்து ஸ்விம்மிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, அப்போ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறது, எப்படி தியானம் பண்ணணும், எப்படி இது பண்ணணுன்ற ஒரு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது எல்லாமே. அதாவது அப்பா அம்மா இல்லாமல் ஒரு மொத்தமாக கற்றுக் கொடுக்குறது. இப்போ இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது கடைசி நாள் தான் அது முடிஞ்சு அந்த குழந்தைங்க எல்லாமே போகணும். அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறது பேரண்ட்ஸும் வரும். அது அன்னைக்கு மட்டும் பேரண்ட்ஸும் வர வேண்டியது ஒரு இது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணாங்க வந்து இது பண்ணியிருக்கும் போது சார் வரணும் இல்லையா, கடைசி நாளில் வாக்கு இது பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன சொன்னாங்க வந்து, நமக்கு வந்து அப்போ சார் என்ன சொன்னாங்க வந்து, அந்த ஹால் பத்தாது, எவ்வளோ ஹால்னா திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 அடி போகுது. சாரி, முதல்ல வந்து சின்ன ஹால் தான் வச்சாங்க, அதில் 2 ஹால் இருக்கு பெரிய ஹால். அப்போ அந்த சின்ன ஹாலில் வந்து இடம் பத்தாமல் போயிடுச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் வர வந்தாங்க இல்லையா. அப்போ ஐயா அவங்க என்ன சொன்னாங்க, அதில் இல்லைம்மா மேலே பண்ணிக்கலாம், பெரிய லெவலில் வச்சுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மேலே போய் அந்த பிரேக் டைமுக்கு மேலே போயிடுச்சு. மேலே போயிருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா வந்து, அப்போ வந்து சாட்டர்டே ப்ரோக்ராம் வருது. சார் என்ன பண்ணுறாங்கன்றதை பண்ணுறதுக்கு அங்கே நிர்வாகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சில பேரை வச்சு சார் என்ன தான் பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, பண்ணுறதுன்றது பாருன்னு சொல்லி தனியாக ஆளுகளை வச்சு நம்மளுடைய சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து யாரும் இப்போ நான் வந்து நிறைய ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னுடைய இதில் ஃபோர்ஸ் நிறைய போயிருக்கோம். என்னாலே இது பண்ண முடியாது. என்ன நான் ஒன்றும் பெரியதில்லை, அந்த சப்ஜெக்ட் யாருமே இது பண்ண முடியாது. ஏன்னா சாருடைய இது எப்படின்னா வந்து, இவங்க ஸ்டேஜில் ஏறிட்டாங்கன்னா யாருமே ஸ்டேஜில் இருக்க முடியும், எல்லாம் கீழே தான் இருக்கு. அதில் நான் ஒத்த மட்டும் தான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே சார் கண்ணை கட்டுவாங்க, அந்த குழந்தைய தூக்குங்க, இந்த குழந்தை அந்த குழந்தை எனக்கே தெரியும், அந்த குழந்தைய மட்டும் தூக்கி முன்னாடி உட்கார வச்சுருவேன். அந்த சில குழந்தைங்க இந்த சப்ஜெக்டில். இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணாங்க, ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது சார்கிட்ட வந்து சரி இதை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்க, அப்போ சார் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 2 இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பசங்களை என்ன பண்ணாங்க கை காமிச்சு கொடுத்து, அதில் மொத்தம் ஒரு 25 பசங்களை தனியாக எடுத்தாங்க. அந்த 25 பசங்க என்ன பண்ணாங்க, 5 குழுவாக பிரிச்சாங்க. ஒவ்வொரு குழுலையும் 5 பேர். அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு. அந்த 5 குழுவையும் கூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க, இங்கே கும்பல் உட்காந்துருக்கு. அந்த 5 குழு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஒரு குழுவை கூப்பிட்டு போனாங்க. எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 2 நிமிஷம் இருக்காது நினைக்கிறேன். 2 நிமிஷம் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. உடனே வந்தா இப்போ அடுத்த பேட்ச் போகுது, அடுத்த பேட்ச் போய் வந்தேன். ரைட், ஓகே, அவ்வளோ தெரியும்.
என்ன சொன்னாங்களோ எங்களும் தெரியாது, இருக்கிறவங்களும் தெரியாது. முடிஞ்சிச்சு. அந்த குழு வந்து பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாரு இவங்க. சரி பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணோம், எல்லாரும் இறங்கிடுச்சு. அப்போ அந்த குழு என்ன பண்ணாங்க, இவங்க சைடில் நின்று இவங்க சரியாக போயிட்டாங்க, எல்லாருமே நாங்கள் வெளியே பார்த்தோம். அந்த குழு வந்து அங்கே நடிச்சுக்காட்டு எங்கே நடிச்சுக்காட்டு ஸ்டேஜில் இவ்வளோ நேரத்தில் 2 நிமிஷம் கூட எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்போ அந்த நடிக்கும் போது என்ன ஆகுனா வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட். எப்படின்னா வந்து ஒருத்தர் அம்மா, அந்த 5 பேரில் வந்து ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் அம்மா, குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பி. அதே மாதிரி இன்னொரு பேட்ச் வந்து ஒரு ஆசிரியர், மாணவர், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட் சொல்லி பார்க்கும்போது அந்த 5 சப்ஜெக்டையும் வந்து அந்த 2 நிமிஷத்துல எப்படி நடிச்சாங்கன்னு வந்து யாருமே தெரியும். இது நடிச்சு முடிச்சதோட சரி முடிச்சது என்ன ஆயிடுச்சு கடைசியா சரி முடிச்சிட்டாங்க. அது வந்து எப்படி அவங்க அந்த 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 அளவுக்கு அவங்க, ஏன்னா இது எல்லாமே என்ன வந்து இவங்க அந்த செய்தி தப்புன்னு அப்படி அவங்களுக்கு. இப்போ ஏன் இந்த சப்ஜெக்ட் வரேன்னா வந்து அப்பா அம்மா படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ண, அப்பா அம்மா பேச்சு மதிக்காது. யார் மதிக்காது? நீ என்ன ஒரே படின்னு சொல்ற, நான் படிக்கவா இருக்கிறேன். இவங்க மாறி நடிச்சாங்க. இப்ப புரிஞ்சுதான் அவங்களுக்கு, புரியலையா? அவங்க கேரக்டருக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த கேரக்டர்ல இப்ப புரியுதா? அப்பா பையன் இருப்பான், அவன் வந்து படி என்ன ஒரே சும்மா படிக்க சொல்ற. இவன் எப்படி அம்மாவை திட்டினானோ அதே மாதிரி இவன் திட்டுறான். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல ரியாலிட்டிக்கு வருது. என்ன ரியாலிட்டி? இவன் தன் மனசுல உள்ளதை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படியே அந்த ஸ்டோரியில என்ன பண்றாங்க, ஆள் மனிதருக்கு வெளியே கொண்டு வந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டர் வெளியே கொண்டு வந்து இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பப்ளிக்கா மன்னிப்பு அப்படி அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மொத்தத்தில் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூலில் இது பண்ணவங்க வந்து நான் டீச்சரை ரொம்ப ஹேட் பண்ணேன், இந்த டீச்சர் வந்தால் எனக்கு ரொம்ப நான் பட்ட பேர் வச்சேன், இது வச்சேன் அது வச்சேன், அவங்க வந்து எப்படியாவது இது பண்ணணும்னு நினைச்சேன். இவங்க நடிச்சுட்டு அந்த கேரக்டர் அப்படியே சொல்றாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இது பண்ணதை வந்து பார்த்துட்டு இது எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்க இல்லையா, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் முடிச்சிட்டாங்க. இதில் இருக்கிற ரொம்ப ஹைலைட் என்னது ஆகி போச்சுன்னா, மகான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. முடியும் போது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் இது பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ வந்து இந்த நடிச்சுட்டு இருக்கும்போதே பேரண்ட்ஸ் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் கூட உட்காந்துருந்தாங்க. இந்த பேரண்ட்ஸுங்க உட்காந்துருந்தாங்க. அப்போதான் கூட்டம் பத்தாம தான் மேலே போய் வச்சுட்டோம். என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க 7 நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, 6 நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, கூட இருந்து என்னென்னவோ சாப்பாடுலேருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்க சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா இல்லையா, நாங்க வந்து எம்எஸ்கே ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நடந்தது, நாங்க வந்து இந்த என்னோட கேரக்டர் மாறி போச்சுன்னு சொல்லி கடைசி ஃபீட்பேக் பண்ணோம். இதுல அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நாங்க 7 நாள் உட்காந்து லோலோ நாங்க பண்ணிட்டு போனத இது எப்படி இந்த அதான விஷயம். ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் திறந்து விட்டாங்க, கடைசி நாள் வந்து நடத்திருக்காங்க. நடத்துனதுல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 6 நாள் ப்ரோக்ராமே இதாகி போய் எம்எஸ்கே சொன்ன பிஃபோர் எம்எஸ்கே ஆஃப்டர் எம்எஸ்கே அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தோம்னா குருமான ஒரு மாதிரி அது இன்னும் அவங்களுக்கு புரியல எப்படி இது இந்த குழந்தைங்க மாறினாங்க. இன்னும் நல்ல வகையில் மாறிட்டாங்க நிறைய பேர். இது ஒரு பெரிய மரங்கள். இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, நாங்கள் பாம்பேல வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பாம்பே ஸ்கூல் இருக்கு. பாம்பேல உங்களுக்கு தெரிய ஒரு இடம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமான ஏரியாவில் வந்து ஒரு ஸ்கூல் நடக்குது. அது வந்து பிரைவேட்டு தான் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் மார்க் வாங்குற ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலு. பட் எந்த வித இதுவும் கிடையாது. இவங்க டொனேஷன் இது பண்ணி ஒரு 3-4 இடத்துல சின்ன இடமா ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சொன்ன உடனே நானும் சாரும் போயிருந்தோம். முக்கியமான நானும் போயிருந்தோம். அதில் நடந்தால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு, நான் சாரோட விஷயம் நிறைய நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சார் வந்து அப்போ சொன்னது வந்து 10th பசங்க மட்டும் இருந்தால் போதும் அந்த சப்ஜெக்ட். அது என்ன பண்ணால் அங்கே வந்து கோ எஜுகேஷன், ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க. அப்போ என்ன பண்ணாங்க வந்து இதே மாதிரி தான் வந்து அங்கே வந்து 2 நாள் ப்ரோக்ராம் வச்சோம், காலையிலேயே ஒரு சாயங்காலம் வச்சோம். அப்போ இந்த என்ன பண்ணியிருந்தாங்க, சில குழந்தை இப்போ பெண்களுக்கு மட்டும் பெண் பிள்ளைகளுக்கு பூரா இது நடந்துகிட்டே இருக்குது. சார் அங்கே கை காட்டுறாங்க, காட்ட அந்த பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிட்டேன் முன்னாடி போய் உட்கார வச்சிட்டோம். அதில் ஒரு 7-8 பிள்ளைங்க உட்கார வச்சிட்டோம் முன்னாடி.
அதுக்கப்புறம் வந்து பசங்களை வந்து இது பண்ணுங்க என்ன பண்ணாங்க, மொத்தமாக காமனாக முடிச்சிச்சு. ஆஃப்டர் சாப்பாடுக்கு பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா சார், என்ன பண்ணாங்க வந்து அந்த பொம்பளை பிள்ளைங்க செலெக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அவங்கள மட்டும் முன்னாடி கூப்பிட்டு வர வச்சு பேரண்ட்ஸையும் வர வச்சிட்டோம். அந்த முதல்ல ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க இருந்தாங்க. ஆஃப்டர் சாப்பாடுக்கு பிறகு பொம்பளை பசங்களை மட்டும் செலெக்ஷன் பண்ணி எங்கே விட்டாங்க, முன்னாடி உட்கார வச்சுட்டு இந்த சைடில் வந்து பசங்க பொண்ணுங்க பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் 7 பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க. அது வந்து பெரும்பாலும் வந்து முஸ்லீம் பிள்ளைங்கலேருந்து எல்லாமே இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க வச்சு மைக்கை மட்டும் கையில் கொடுத்தாங்க. சார் அது வந்து சொல்லுது, மைக்கை மட்டும் கையில் கொடுத்துட்டு நீ பேசுப்பாட்டாங்க. பேசுனா அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து இந்த டீச்சர் பேர் சொல்லி இந்த டீச்சரை வந்து நான் ரொம்ப ஹேட் பண்ணியிருக்கேன், சரியான ஹேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க மேடையில் வந்து அழுகுது. அந்த டீச்சர் அழுகுறாங்க. அந்த டீச்சர் அழுகுறாங்க, எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியுது, எனக்கு இப்பவே அது தெரியுது. அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு அழுகிறதுக்கு ஒரு மாதிரி என்ன ஒரு இது சாதாரண விஷயங்களே. இந்த வயசு பொண்ணு அழுது கேட்குது, அந்த டீச்சர் அளவோ எல்லாம். அப்போ இறைவன் வந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கு அட்வைஸ் பண்ணல, அது என்ன பண்ணிச்சுன்னு தெரியாது, நமக்கு தெரியுமா? அந்த பொண்ணு ரியலா ஃபீல் பண்ணி சொல்லுது. அப்போ இன்னொரு பொண்ணு நினைச்சு சொல்லுது, அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்க மதிக்காத ஆள். நான் வந்து இது பண்ணவே இல்லை, நான் வந்து அப்பா அம்மா படிக்க போயிருக்கணும். இந்த மாதிரி அந்த ரியலா ஒவ்வொருத்தரும் எப்படின்னா வந்து அந்த 5 இது சொன்னதான் எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை இது பண்ண முடியாது. அந்த இதுல தான் வந்து நினைச்சுக்கிறேன் சார், இவங்கள்ட்ட வந்து இறைவன் வந்து ஏதோ ஒரு இது, அவங்க எந்த காலத்துக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது, நீங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதை கண்டுபிடிச்சா ஐயா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 4 பேரை வச்சு இவங்க என்ன எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்க, பட் கண்டுபிடிக்க முடியல. அது இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு தனி இது, அவங்கள உணர வச்சு வெளியே கொண்டு வந்து ஒரு இது பண்றது ஒரு பெரிய விஷயம். இதே ஆசிரமம் தான் நடந்தது. அது அதோட பெரிய மதாக்கள் பண்ணது. எப்படின்னா வந்து ஒரு 20 வயசு பையன் அவன் வந்து ட்ரிபிள் படிச்சிருந்தான். அந்த பையனை 20 வருஷமா திக்குவாங்க, 20 வருஷமா திக்குவாய். உண்மையிலே பையன் பாட்டி அங்கே நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கேன் வந்து நாங்கள் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து ஃப்ரீ கேம்ப் கொடுத்தேன் என்னோட மெடிக்கல் சம்மந்தமாக. அப்போ அந்த பையனோட பாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பக்கம் வந்து இந்த பையன் கூட நின்றுருந்தாங்க. நான் அவனை சும்மா பார்த்து சொன்னேன், டக்குன்னு இந்த பையன் வந்து கொஞ்சம் பேச தடுமாறோன்னு சொன்னேன். அந்த அம்மா ஆச்சரியமாக இருக்குது அவங்க பாட்டிக்கு, என்ன நீங்கள் எப்படி சொல்லுங்க, இல்லைப்பா என்ன சொல்லுங்க, ஆமாம் ஏன் பையன் திக்குவாயிருந்தாங்க. அப்படிங்களா, சரி நீங்கள் என்ன பண்ண முடியுமா, ஒரு நாளைக்கு நீங்கள் கிளினிக் வாங்க. அப்போ வந்து ஐயா வந்து என்ன பண்ணாங்க, மாதத்துக்கு 2 வாட்டி வருவாங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க வந்து கொஞ்சம் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க அப்பா வந்து இந்த பையனை ஒரே சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு, எந்த காசும் தரதில்லை, எதுக்குமே பணம் தரதில்லை. அந்த பையனுக்கு அந்த ஒரு மனசை வந்து அடுத்து இருக்கு, நான் கேட்ட வரைக்கும். அப்போ நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதெல்லாம் எப்படி மனசை வச்சுக்கிட்டு நம்ம எஃபர்ட்லாம் கொடுத்து அவ்வளோ சரி பண்ணியிருந்தேன். சார் வந்தாங்க, சார் வந்துருக்கும்போது இதே கண்டிஷன் தான், மேலே ரூம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து 4 கிலோ தான் வந்து நம்ம யாரும் உட்கார முடியும். சார் வந்து பண்ணாங்கன்னா அந்த பெரிய அந்த கன்சல்டிங் பேசுறது கீழே. இந்த தம்பி வந்தார், அவங்க பாட்டி தான் வந்தாங்க, அம்மா கூட வரல, ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட கூட இந்த பையன் பேச மாட்டாங்க. திடீர்னு நான் கீழே உட்காந்து, நான் கீழ் சேரில் உட்காந்து சார் மேலே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த பையன் வந்தான், ஐயா ஏதாவது ஒரு புக்கு இருந்தால் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட புக்கு டக்குன்னு எடுத்து சொல்லி நான் பண்ண மேலே போனார், அவ்வளோ அது தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஐயா ஒரு கூப்பிட்றாங்க, சரி நான் மேலே போனேன். மேலே போனோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சார் உட்காந்தாங்க. அந்த பையன் கொஞ்சம் உட்காந்து சார் வந்து எப்பவுமே நம்ம பக்கத்தில் உட்காந்து வந்து என்னப்பா படிச்சிருந்தேன் இவங்க கேட்டாங்க, என்னப்பா படிச்சிருந்தேன். அந்த பையன் மனன்னு புக்கு திறக்கல,
அவன் என்ன படிச்சானாலும் அதை அப்படியே ஒரு துக்கு இல்லாம சொல்லிட்டே வரான். என்னை கண்ணை பாக்குறாரு, எனக்கே ஒரு மாதிரி தான் ஒரு துக்குள்ளே இல்லையே என்ன போறாங்க. சரி அப்படியே ஃபிட் பண்ணிட்டே வந்தேன். நான் திக்கவே இல்லை, திக்கவே இல்லை. அந்த திக்காம படிச்சா அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, நான் வந்து வேற ஏதோ ஒண்ணு நீங்க அந்த இது பண்ணீங்க, அந்த என்ன புக்கு படிச்சு நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க படிச்சது. அது இல்லாம வந்து வேற ஏதோ நீ கேட்டீங்க, நினைக்கிறேன் கேள்வி கேட்டீங்க. கேள்வி கேட்டா அவன் வந்து திக்காம போய் சொன்னான், ஏதோ ஒரு இது சொன்னான். அப்பதான் பாருங்க ஒரு பெரிய மிராக்கிள். அதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, ஒரு 3 சிட்டிங் வர சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெறும் 1000 ரூபாய் தான் ஃபீஸ் உங்களுக்கு நம்ம இது பண்ணுவோம். அது இன்னைக்கு வரைக்கும் தரல. அது அடுத்தது. ஏன்னா நம்ம மக்களை பத்தி நான் சொல்றேன். எனக்கு நான் எது செஞ்சேன்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காசு நான் கொடுத்து இது பண்ணுது. ஏன்னா நம்மளை பொறுத்து கரெக்டா இருக்கணும் இல்லையா, என்ன இருக்கும். 2 வாட்டி வர சொன்னோம். திருப்பி 3ஆவது நாள் நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவங்க பாட்டியில கேட்கணும்னு சொன்னாங்க. ஐயா என் வேற ரொம்ப பிஸி ஆகிட்டான், இப்போ ஸ்டேஜ்லாம் ஏறி பேசுறான் கொள்றான் நல்லா பண்றான் சொல்றான்னு சொல்லி உடனே நான் சந்தோஷப்பட்டேன். காசு இஷ்டமா கேட்கல, ஸ்டேஜ்ல ஏறிய அளவுக்கு இப்போ பிஸி ஆகிட்டார்ல. இது 20 வருஷமா திக்குவாயில் இருந்தவன். அது அந்த மாதிரி இது வந்து எப்படின்னா வந்து என்னை பொறுத்தவரை நான் இறைவனை பொறுத்தவரை சொல்றேன், என்னை கூட சேர்க்கறதும் சரி, நான் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வளர்ப்பு சம்பளம் தான் நினைக்கிறேன். இதில் வந்து வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவங்களையும் மதிச்சுக்கும், அவங்களும் நம்ம மேலே அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட இருக்கிறாங்க. சரி, ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு இதில் போகணுன்றதுல என்னன்னா எங்களோட 2 பேரோட தாட்ஸும் ஒரே தான். இது என்னன்னா வந்து எப்பவுமே நாங்கள் நல்லா செய்யணும் போகணும், இது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு இதில் தான் இருக்கோம். அதுக்கு இறைவன் கடைசி வரைக்கும் நமக்கு அந்த நிறைவேற்றி வைக்கணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. இது வந்து ஒரு இவங்க உலகத்தை நீங்க என்னென்னவோ பார்த்துருப்பீங்க, நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் நீங்க உங்க லைஃப்ல அனுபவிச்சிருப்பீங்க கிடையாது. சைக்காலஜினா வேற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாம் நீங்க சாப்பிட்டு எல்லாம் பாருங்க சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து இப்ப எப்படின்னா வந்து இப்போ நான் வந்து இப்போ 1 வருஷமா வரல, அப்பவுமே அவங்க வந்து 12,000 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சிருக்காங்க. அந்த 15,000 பேரோட லெட்டரும் இங்க இருந்துச்சு. இப்பெல்லாம் காலி பண்ணி வச்சிருக்காங்க, எங்க போடுச்சிருக்காங்க தெரியல. கூட வீட்டுல 3 லட்சம் பேப்பர்ஸ் இருக்கு, 3 லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு, 3 லட்சம் ஆகி பிடிச்சிப்போம். 3 லட்சம் டீச்சர்ஸ் இது லெட்டர் இருக்கும். இது ஒண்ணு. அதே மாதிரி 15 பிச்சைக்காரங்கள வியாபாரம் பிச்சை எடுத்துருந்தவங்களும் வியாபாரம் கீரை வியாபாரம் அந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி வந்து இந்த திருட்டு இது பண்ணுவாங்க, இந்த சொன்னாலே அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு இது நடக்காதவங்க நிறைய மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஓமோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. முதல்ல எல்லாம் வந்து எப்படின்னா வந்து இந்த சரி சூழல தான் பண்ணது. அதை பண்ணிட்டு வரும்போது தான் அப்படியே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இப்போ சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation.